نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. எங்கள் இறைவா, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை விட்டும் தீமைகளை அகற்றுவாயாக, நல்லவர்களுடன் எங்களை மரணிக்க செய்வாயாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த நற்பாக்கியத்தை வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஈமான் என்றால் என்ன என்பதாக கேட்கிறார். ஈமான் என்றால் என்ன? ஈமான் சொல்றீங்களே, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றீங்களே, அந்த ஈமான் என்று சொன்னால் என்ன என்பதை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்பதாக கேட்கிறார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருக்கு சொல்லி கொடுக்கிறாங்க, இதா சர்வத்துக்க ஹசனத்துக்க, எந்த விதமான நல்ல செயல்கள் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றதோ, எந்த ஒரு நல்ல காரியம் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றதோ, உன்னை மகிழ்ச்சியாக ஆக்கிவிடும். நல்ல செயல்கள் உன்னை மகிழ்ச்சியாக ஆக்கும். வசாத்துக்க சய்யாத்திக்க, உன்னுடைய தீய செயல்கள் உனக்கு கவலையை ஏற்படுத்தும். நீ ஒரு நல்ல ஒரு செயல் செஞ்சிட்டுன்னு சொன்னா அந்த நல்ல செயல் உனக்கு என்ன செஞ்சிடும்? உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அப்பா, இன்னைக்கு நாம ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கோம், இன்னைக்கு நாம ஒரு நல்லது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீ செய்த நலவை நினைத்து, நீ செய்த நல்லதை நினைத்து என்ன செய்வ? உன்னுடைய மனம் மகிழ்ச்சி அடைஞ்சிரும். நீ ஏதாவது ஒரு தீமையான காரியத்தை செஞ்சிட்ட அப்படின்னு சொன்னா அந்த தீமையான செயலை செய்ததை நினைத்து உன்னுடைய உள்ளம் கவலை அடையும். அந்த முஃமினூன், இந்த மாதிரி ஒரு நிலை உனக்கு இருக்குன்னு சொன்னா நீதான் முஃமினாக ஆவீர்கள். இதுதான் உண்மையான ஈமான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பாவத்தை செய்து மகிழ்ச்சி கொள்வது ஆக மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு செயலை விட ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயமாகும். ஒரு தீமையான காரியத்தை தெரிந்தோ தெரியாமலோ அல்லது ஏதோ ஒரு நிலையில செஞ்சிட்டோம், செஞ்சதை நினைத்து கவலை அடைவதை அல்லாஹ் பார்க்கிறான். ஒரு பாவமான காரியத்தை இந்த அடியான் செஞ்சுட்டான், அவன் கவலைப்படுறானா? எப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லி நம்முடைய உள்ளம் கவலை அடைகின்றதா, நாம கவலைப்படுறோமாங்கிறத அல்லாஹ் பார்க்கிறான். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், ஒரு தீமையான ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிடணும்? கவலைப்படுத்தணும். உங்களுடைய உள்ளத்துல வருத்தத்தை ஏற்படுத்தணும். அப்படி வருத்தம் ஏற்படுத்தினா அந்த முஃமினூன், நீங்க தான் முஃமின் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால், பாவத்தை செய்து மகிழ்ச்சி கொள்வதை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். தீமையான பாவமான தவறான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதை என்ன செய்யறாங்க? அதை வெளியில சொல்லி மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். நான் இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இந்த மாதிரி வந்த விபச்சாரம் செய்வதை, மது அருந்துவதை, திருடுவதை, அடுத்தவர்களை ஏமாற்றியதை, அடுத்தவர்களுடைய பொருள்களை அபகரித்துக் கொள்வதை என்ன செய்யறாங்க? அதை சொல்லி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அடுத்தவர்களை காயப்படுத்தி விட்டு மகிழ்ச்சி கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்க மகிழ்ச்சி அடைவதற்காக வேண்டி அடுத்தவர்களை விளையாட்டுக்கு கூட என்ன செய்யாதீங்க, விளையாட்டுக்கு கூட அடுத்தவர்களை நீங்கள் கொச்சப்படுத்தக்கூடாது, அடுத்தவர்களை நீங்கள் தரம் தாழ்ந்து பேசக்கூடாது, அடுத்தவர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. அதுல ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைப்பதாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு காமெடிங்கிற பேர்ல, அதாவது நகைச்சுவை என்கின்ற பெயரில் பக்கத்துல இருக்கக்கூடியவர்களை அசிங்கப்படுத்தியோ தரம் தாழ்த்தியோ என்ன செய்யறது? ஒரு நகைச்சுவாக பேசி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்வது. இதையும் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதை பெருமையாக பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க விளையாட்டுக்கு கூட உங்களுடைய சகோதரரை என்ன செஞ்சிடாதீங்க? தரம் தாழ்ந்த வார்த்தைகளை கொண்டு பேசாதீங்க, தரம் தாழ்ந்த பெயர்களை கொண்டு நீங்க அழைக்காதீங்க. அவருக்கு என்ன பேர் இருக்கோ அந்த பேரை சொல்லி கூப்பிடுங்க.
எந்த நிலையிலேன்னு நீ பட்டப்பெருன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு பெயர்களை சொல்லி அழைப்பாங்கல்ல, அதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பல. ஒரு பாவத்தை செய்யறது, அந்த பாவத்தை வெளியில சொல்லி மகிழ்ச்சி கொள்வது, அடுத்தவர்களை துன்புறுத்தி மகிழ்ச்சி கொள்வது, அடுத்தவர்களுடைய மனங்களை காயப்படுத்தி மகிழ்ச்சி கொள்வது, இந்த மாதிரி எல்லாம் குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி குணங்கள் ஒருபோதும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை பெற்றுத்தராது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்துல என்ன செஞ்சிடாது, எவ்வளவு தௌபா செஞ்சாலும் இவருக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான். ஒரு பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்துக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்காம அதை வெளியில பெருமையா பேசிட்டாருனாலே முடிஞ்சு போச்சு, அந்த பாவத்துக்கு இவருக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனா வெளியில சொல்லாத வரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனா வெளியில சொல்லி பெருமையா பேசிட்டாருன்னு சொன்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு முறை என்னை பார்த்து ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு முறை சுப செய்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போன்று என்னை பார்க்காமல் ஈமான் கொண்டவர்களுக்கு 7 முறை சுப செய்தி உண்டாகட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு முறை பார்த்து ஈமான் கொண்டவங்களுக்கு ஒரு முறை சுப செய்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை பார்க்காமலேயே என் மீது ஈமான் கொண்டவர்களுக்கு 7 முறை சுப செய்தி என்பதாக சொல்றாங்க. அப்ப அவங்களை பார்க்காமலேயே அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவது நாம் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஈமான். அதுல நாம சரியா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் வல்ல இறைவனுடைய சுப செய்தி நமக்கு உண்டாகும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவர்களுடைய வழிமுறைகளையும் ஈமான் கொண்டு வாழ்ந்தால் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல சரியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வ கஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா, பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், தீமையை விட்டு என்ன செய்யறான், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறுகின்றான், அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அநீதத்தை கலக்காதீங்கிறான் அல்லாஹ். இதுல அநீதத்தை கலக்க கூடாதுன்னு சொன்னா அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், எவர்கள் ஈமான் கொண்டு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய அநீதத்தை நீங்கள் கலந்து விடக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய அநீதத்தை எவர் கலக்கவில்லையோ அத்தகையவர்கள் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை இந்த உலக வாழ்க்கையிலேயும் மறுமை வாழ்க்கையிலேயும் பாதுகாப்பு அல்லாஹ் வழங்குவான், அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அநீதத்தை கலப்பது எங்க இருக்குதுன்னு சொன்னா அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய செயல்பாடுகள். இந்த இணை வைத்தல் என்று சொன்னால் என்ன, அதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இணை வைத்தல் என்பதற்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல உதவி தேடுவது, அல்லாஹ் அல்லாதவைகளை கடவுளாக பார்ப்பது, அல்லாஹ் அல்லாதவர்களை என்ன செய்யறது, அல்லாஹ்விற்கு நிகராக சிந்திப்பது, யோசிப்பது, கேட்பது, பிரார்த்திப்பது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் பகிரங்கமான இணை வைப்பு. இந்த மறைமுகமான இணை வைப்பு நிறைய இருக்கு. அதுக்கு நாம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு வசதியான ஒரு மனிதரை பார்க்கிறோம், அவர்கிட்ட எல்லா வகையான வசதி வாய்ப்பும் இருக்குது. இவருக்கு நாம ஒரு தம்பியாவோ அல்லது இவருக்கு நாம பிள்ளையாவோ பிறந்திருந்தா என்ன, அந்த மாதிரி யோசிப்பது கூட மறைமுகமான இணை வைப்பு என்பதாக நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு செயலை செய்யறோம், அந்த செயல்ல நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுது, அது நிறைவேறாம போயிடுது, அந்த செயல் நமக்கு சரியில்லாம முடிஞ்சிருது. அப்ப நாம சொல்றோம், இந்த வேலையை நான் இந்த மாதிரி செஞ்சிருந்தேன்னா எனக்கு சரியா போயிருக்குமே என்பதாக அதை நினைப்பது கூட மறைமுகமான இணை வைப்பு தான் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ எந்த நிலையிலேயுமே ஈமானகும் பிதுல்மின், அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஈமான்ல அந்த நம்பிக்கையில அநியாயத்தை கலந்துடக்கூடாது. இது அல்லாஹ் அநீதினே சொல்றான். இத அல்லாஹ் என்ன சொல்றானா, இது நீங்க எனக்கு செய்யக்கூடிய அநீதினே அல்லாஹ் சொல்றான். அப்ப அநீதத்தை எவர் ஒருவர் கலக்கவில்லையோ,
உலாயிக்கு லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், அவங்களுக்கு நான் பாதுகாப்பையும் வழங்குவேன், வெற்றியையும் அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இதை பற்றியும் கவலைப்படாத நிலையில அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையும் வாழ வச்சிருவான். யார் அல்லாஹ்விற்கு பகிரங்கமாக மறைமுகமாக என்ன செய்யல அந்த இணை வைக்கலையோ, அல்லாஹ் மீது அந்த கொண்டிருக்கக்கூடிய ஈமான்ல அநியாயத்தை அநீதத்தையும் கலக்கலையோ, அவங்க இந்த எதை பத்தியுமே கவலைப்படுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருவான். வாழ்வாதாரத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, பொருளாதாரத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, நோய்களை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, கவலைகளே அவர்களுக்கு தேவையில்லை. வறுமை, துக்கம், இது எதை பற்றியுமே அல்லாஹு தாலா அவர்கள் கவலை அடையக்கூடிய நிலை இல்லாமல் அல்லாஹ் வாழ வச்சிருவான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. யாருக்கு அல்லாஹ் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறானா, அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் எந்த நிலையிலையுமே அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் வாழக்கூடிய ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பாதுகாப்பு, அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கிறான். இது மட்டுமல்லாமல் இது போன்ற எல்லா நிலையிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எப்பவுமே அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. தகுதியை பார்த்தோ ஆற்றலை பார்த்தோ அல்லாஹ் மனிதர்களுக்கு தன்னுடைய அடியார்களுக்கு உதவி செய்ய மாட்டான். அல்லாஹ் எதை பார்த்து உதவி செய்வான் அப்படின்னு சொன்னா, மக்களில் பலகீனமானவர்கள் உங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாவை கொண்டுதான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். மக்கள்லயே ரொம்ப பலகீனமானவங்க யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் பலமா இருப்பார், இன்னொரு நபர் பலகீனமா இருப்பார். பொருளாதார ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், உடல் ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், வாழ்வாதார ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், திடகாத்திரம் உடலுடைய அமைப்பு ரீதியா எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் பலமா இருப்பாரு, இன்னொருத்தர் பலகீனமா இருப்பார். அப்போ பொருளாதாரத்தில் ஒருத்தர் பலம் உள்ளவராக இருக்கிறாரு, இன்னொருத்தர் பலகீனமானவரா இருக்கிறார். அவர் மிஸ்கின், ஏழை, அப்படி நம்ம எது வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ஏழைகள், மிஸ்கீன்கள், அனாதைகள் இவர்கள் செய்யக்கூடிய துவாவை கொண்டுதான் என்ன செய்வான், அல்லாஹு தஆலா உதவி செய்வான். அதனாலதான் இந்த மாதிரி ஆட்களை புறக்கணிக்காதீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த மாதிரி உங்களிடத்துல தேடி வரக்கூடியவர்கள், அவங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி மக்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க. மக்களில் பலகீனமானவர்கள் உங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாதான் என்ன செய்யும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதற்கு காரணமாக அமையும். நம்ம குடும்பத்திலே என்ன செய்யலாம், நிறைய பலகீனமானவங்க இருக்கலாம், வயதானவங்க இருக்கலாம், பலகீனமானவங்க இருக்கலாம், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம், இவங்க எல்லாம் பலகீனமானவங்க. இந்த மாதிரி ஆட்கள் செய்யக்கூடிய துவா என்ன செஞ்சிடும், நமக்கு அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தரும். ஒரு குடும்பத்துல ஒரு நோயாளி ஒருத்தர் இருக்கிறார், அல்லது முடியாத ஒருத்தர் இருக்கிறார், கை கால முடியாம என்ன செய்யறாரு, ஊனமாக ஒருத்தர் இருக்கிறார், அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஒரு பிள்ளை ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவரை நீங்க கண்ணியமான முறையில நடத்துங்க, அவரை நீங்க சிரமமா பார்க்காதீங்க, அவரை நீங்க என்ன செய்யாதீங்க, நிறுத்து ஒதுக்காதீங்க. அவரை கொண்டுதான் அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் உதவி செய்யலாம். அந்த பலகீனமான ஒரு ஆளை கொண்டு அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவியை அல்லாஹ் செய்யறான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் அதாவது பலகீனமானவர்களுடைய துவாவால், பலகீனமானவர்களுடைய தொழுகையால், உங்களுடைய தூய எண்ணத்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நல்ல எண்ணம் உடையவர்களால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உள்ளது. என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க இரவுகளின் ஒளி விளக்காக ஆவார்கள். அவர்களால் பெரும் பெரும் குழப்பங்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், விலக்கி வைத்து விடுவான் என்பதாக தூய எண்ணம் உடையவர்கள் அதாவது இருள்களின் ஒளி விளக்குகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த தன்மை உள்ளவர்களை ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வ கஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், தீமையை விட்டு பாதுகாக்கிறான், இன்னும் நல்லவர்களோடு அல்லாஹு தஆலா மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் வழங்குவான். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் தூய்மையாக்கி வைப்பானாக. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, தீமைகளை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக, நல்லவர்களோடு நம்மை மரணிக்க செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்
வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.